நேரு விளையாட்டு மைதானத்தில் வீரர்களின் பயிற்சிக்கு இடையூறாக ஏராளமானோர் நடைபயிற்சி மேற்கொள்வதாக புகார் எழுந்திருக்கிறது. இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்று தடகள போட்டிகளில் பங்கேற்போர் கேட்டுக் கொண்டுள்ளனர். கோவை மாவட்டத்தை சேர்ந்த இளம் வீரர் வீராங்கனைகள் பயனடையும் வகையில் அங்குள்ள நேரு விளையாட்டரங்கம் பல கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தடகள போட்டிகளில் பங்கேற்பவர்களுக்காக 10 கோடி ரூபாய் செலவில் செயற்கை இழை ஓடுதளம் அமைக்கப்பட்டுள்ளது. இத்தகைய சர்வதேச தரம் வாய்ந்த மைதானத்தில் பயிற்சி எடுப்பதால் வீரர் வீராங்கனைகள் மாநில, தேசிய, சர்வதேச அளவிலும் சாதிக்க முடிகிறது. ஆனால் தடகள வீரர்களுக்கான இந்த மைதானத்தில் நடைபயிற்சி மேற்கொள்பவர்களால் இடையூறு ஏற்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. டிசேபிள் ஸ்டூடெண்ட் பேராலிம்பிக்காக ஸ்டேடியத்தில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம் 1.5 இயராக. இங்கே எங்களுக்கு வாக் பண்ணுறதுனால டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. நாங்கள் நிறைய டைம் சொல்லிட்டோம், அதேமாரி அவங்க வாக் பண்ணிகிட்டே இருக்காங்க. அது இல்லாமல் இருந்தால் எங்களுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொல்லி ஃபீல் பண்ணுறோம். அதுக்கு ஏதாச்சும் நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். டெய்லி மார்னிங் ரெகுலர் ப்ராக்டிஸ் வந்துட்டுருக்கோம். இங்கே எங்கள் வாக்கர்ஸ் வெறும் 7th 8th யூஸ் பண்ண கூட பிரச்சனை இல்லை. நடுவில் 3rd 2nd ட்ராக் எல்லாத்துலேயும் நடக்கிறனால நிறைய தடவை ஒர்க் அவுட்டில் நாங்கள் நிறுத்த வேண்டியதாக இருக்குது இவங்களுக்காக. அதே மாதிரி நிறைய தடவை இன்ஜுரிஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. 65 இயர்ஸ் இருக்க மேலே இருக்கிறவங்கலாம் இங்கே வாக் பண்ணுறாங்க. நாங்கள் நிறைய டைம் சொல்லி பார்த்துட்டோம். நிறைய டைம் சொல்லி பார்த்துட்டோம். நீங்கள் சார் கொஞ்சம் நகர்ந்து நடங்க, நாங்கள் ஓடிட்டுருக்கோம், எங்களுக்கு ப்ராக்டிஸ் கெடுது அப்படின்னா, நீங்கள் நகர்ந்து ஓடுங்க, நீங்கள் ஓடுறீங்கல்ல, உங்களால் முடியாதா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. நடைபயிற்சி மேற்கொள்வோர் செயற்கை இழை ஓடுதளத்தில் குறுக்கும் நெடுக்குமாக செல்வதால் தங்களால் முறையான பயிற்சியை மேற்கொள்ள முடியவில்லை என கூறுகின்றனர் வீரர் வீராங்கனைகள். ஓடுதளத்தில் தடுக்கிவிட நேரிடுவதாகவும் அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். ரேஸ் கோர்ஸ் இருக்குது, ஸ்டேடியமுக்கு வெளியிலே நிறைய பேர் நடக்கலாம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இது எங்களோட பொது உரிமை, நாங்களும் நடப்போம், இதில் நடக்கிறதுக்கு நீங்கள் யார் சொல்கிறது, இது ஆஃபீஸர் சொல்லட்டும் அப்படி இப்படின்னு தகாத வார்த்தையில் பேசுகிறாங்க. நாங்கள் மரியாதையாக நிறையா அத்லெட்ஸ் இவ்வளோ பேர் சேர்ந்து நாங்கள் எல்லாம் சொல்லி பார்த்தோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் யார் சொல்கிறதுக்கு அப்படி இப்படின்னு தகாத வார்த்தையில் பேசிட்டு நிறையா ஒலிமையை இங்கேருந்து எத்தனை ஒலிமையை நீங்கள் போயிருக்கீங்க, இந்த கிரவுண்ட்லேருந்து எத்தனை பேர் போயிருக்கீங்கன்னு எங்களை டிமோட்டிவேட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. நடைப்பயிற்சிக்கு கோவையில் பல இடங்கள் இருப்பதாகவும், ஆனால் தடகள பயிற்சிக்கு இதுவே தக்க இடம் எனவும் தடகள பயிற்சியாளர்கள் கூறுகிறார்கள். ஓடிட்டு இருக்கிறப்ப நடுவில் நடக்கிறாங்க. திடீர்னு அந்த பையன் ஓடி வர்றப்போ, ஒரு ஸ்பீட் ஒர்க் அவுட் பண்ணுறப்போ, டக்குன்னு நிறுத்துறப்போ தசைப்பிடிப்பு ஏற்படுது. ஒரு தசைப்பிடிப்பு ஏற்பட்டால் கிட்டத்தட்ட 3 வாரம் பயிற்சியிலேருந்து விலகி இருக்கணும். நிறைய ப்ராப்ளம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, ஏன்னா கோவை மாவட்டத்தை பற்றி இந்த ஒரு கிரவுண்டு தான் இருக்குது. தடகள பயிற்சிக்கான மைதானத்தில் நடைபயிற்சி மேற்கொள்ள யாரையும் அனுமதிக்க கூடாது என்பது வீரர் வீராங்கனைகள் மற்றும் பயிற்சியாளர்களின் வேண்டுகோளாகும். இது தொடர்பாக கோவை மாவட்ட விளையாட்டு அலுவலரிடம் கேட்டபோது பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு காணப்படும் என தெரிவித்தார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சுஜாதா.